அடுத்து பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ண போறது நம்ம விஜய் சேதுபதி அண்ணா தான் அப்படின்னு பேச போற இந்த நிலையில நமக்கு சுட சுட இன்னொரு நியூஸ் கிடைச்சிருக்குங்க. என்னடா அந்த நியூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் அப்ப சொல்ல போற லிஸ்ட்ல இருந்து 80% அவங்களாம் தான் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து நமக்கு கொஞ்சம் ரிவீல் ஆயிருக்குங்க. யாரெல்லாம் வர போறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் அப்படியே செலக்ட் பண்ண மாட்டாங்க. அது ஒரு முறையா தாங்க செலக்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா, அது பிக் பாஸ்ல உள்ள இருக்கவங்க எல்லாத்தையும் ஒரு ஃபேமிலி மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு அப்பா அம்மா, ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ண ஆளு, தம்பி அக்காங்கிற மாதிரி ஒரு கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு 2 பேர், அந்த மாதிரியான ஒரு லவ் பண்ற 2 பேர், அப்பா அம்மாவா இருக்கவங்க, இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி சீக்வன்ஸை கிரியேட் பண்ற மாதிரி தாங்க அவங்க வந்துட்டு ஆளும் வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து செலக்ட் பண்ணி அதை கொண்டு போனா மட்டும்தான் அதை கரெக்டா கொண்டு போக முடியுங்கிறதுக்காக அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு ஒருத்தர் செலக்ட் பண்ணுவாங்க, காமெடிக்கு ஒருத்தர் செலக்ட் பண்ணுவாங்க, அண்ட் தென் பாத்தீங்கன்னா லவ்வுக்கு வந்து ஹீரோ ஹீரோயின் மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க, அண்ட் அப்பா அம்மா அந்த குடும்பத்தை வழி நடத்துறதுக்கு ஒரு இதை செலக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் பிக் பாஸ்ல வந்துட்டு கான்டெஸ்டன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பிக் பாஸ் சீசன் 2 இருக்கு இல்லைங்களா, 2 தான் வந்து எனக்கு பிடிக்கும். 2, 3 2 சரியா கன்ஃபார்மா தெரியல. அதுல வந்து இந்த கவின் இருப்பாரு இல்லைங்களா, கவின் லாஸ்ட்லியா லவ் சீன்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எனக்கு ஒரு குழந்தை மாதிரி தான் நான் பார்த்துப்பேன். அப்படி சொன்னியா? அண்ட் தென் சேரன் வந்து ஒரு அட்வைஸ் பண்ற ஒருத்தரா கொண்டு வந்திருப்பாங்க. அதுல அப்பான்ற கேரக்டர்ல அந்த முடி வச்சிருப்பாரு, அவர் நேம் கூட மறந்துட்டேன், அவரு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அம்மான்றவங்க அந்த குண்டா இருப்பாங்க, அவங்கள கொண்டு வந்திருப்பாங்க அந்த முறையில. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா வனிதா, அவங்க வந்து ஒரு சண்டை போடுறவங்களா அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, எவ்ரி டைம் இந்த क्वेश्चन ஏன் வருது உங்களுக்கு? வேற ஏதாவது வெட்டி முறிக்கிற வேலை இருந்தா நீங்க போய் பார்க்கலாம். இதே எல்லாருக்கும் சேர்ந்து இல்ல அண்ணா எவ்வளவு நேரம் கேக்குறது வனிதா? சாக்ஷி வந்து கோச்சிக்கிட்டு போறது, இந்த மாதிரியான இதுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம சாண்டி அண்ணா வந்து என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்காகட்டும், நம்ம காமெடிக்காகட்டும், இது வந்து சாண்டி அண்ணா கொண்டு வந்திருப்பாங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு இதாவே தான் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்துட்டு ஆளு செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து இப்ப இந்த சீசன் 8க்கும் செலக்ட் பண்றாங்க. ஏன்னா இதுக்கு அடுத்தடுத்து வந்து சீசன்ஸ் எல்லாமே கொஞ்சம் டல்லா இருந்ததுனால இந்த சீசனை வந்து மேல தூக்கி பொழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஹோஸ்டும் மாறுறாங்க இல்லைங்களா. விஜய் சேதுபதி அண்ணா வராரு, விஜய் வராரு, அந்த அண்ணா வராரு. அப்படிங்கிறதுக்காக இதை வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செலக்ஷன் எல்லாமே பண்ணிருக்காங்க. நம்ம பிக் பாஸ் சீசன் 8ல கான்டெஸ்டன்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல நம்ம இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரியாஸ் கான் அவர் தாங்க இருக்காரு. அந்த ரியாஸ் கான்னா யாருன்னா, நம்ம அந்த கைப்புள்ள இருக்கு இல்லைங்களா, அந்த மூவில அந்த வில்லனா இருப்பாரு இல்லைங்களா, நம்ம வடிவில கூட அடிக்கிறவர், அந்த அவரா இருப்பாரு இல்லைங்களா, அவர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கான்டெஸ்டன்டா இருக்காரு. வேணா இதோட நிறுத்திக்கிறோம். என்னடா நிறுத்துறது? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நிறுத்த முடியும். என்ன தைரியம் வந்து கூட்டு போன கை பிடிச்சு இழுத்துருப்ப? ஒரு இளைஞன் ஒரு இளைஞி கையை பிடிச்சி இழுக்கத்தான் செய்வான். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பூனம் பாஜ்வா. இவங்க வந்து இந்த முத்தன கத்திரிக்காய் படத்துல, அந்த படம், அரண்மனை படம் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி படத்துல கச்சேரி அந்த சாங் இருக்குல்ல, அதுல ஜீவா கூட நடிச்சிருப்பாங்க. அந்த ஆக்டர் தான் வந்து அடுத்து நம்ம செகண்டா இருக்கிறது. யாரு இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கார்த்திக் குமார் இவர் தாங்க இருக்காரு. இவர் வந்து இந்த நம்ம யாரடி நீ மோகினி படத்துல வந்து நம்ம தனுஷோட ஃப்ரெண்டா இருப்பாரு இல்லைங்களா, அந்த சீன் ஞாபகம் வருதுங்களா, அந்த லவ் ஃபெயிலி ரைட் நிப்பாரு இல்லைங்களா, அந்த அவரு தான் வந்துட்டு தேர்டா இருக்காரு. அவர் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடியனாவும் இருக்காரு. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்ட் டைம்ல அவருக்கும் கொஞ்சம் ஒரு அளவு லைட்டா வந்து ஃபேம்ல இருக்காரு. அதை அவரும் வந்துட்டு ஆட் பண்றாங்க. அண்ட் ஃபோர்த் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பப்ளு பிருத்விராஜ். இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆக்டர், ஒரு வில்லனா கூட நடிப்பாரு இல்லைங்களா, சைட் வில்லனா நடிப்பாரு. இப்ப இந்த கண்ணான கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் கூட இருக்கு, அந்த சீரியல்ல வந்துட்டு இவர் ஆக்ட் பண்ணிருக்காரு. சார் நீங்களா? சார் என் பேர் பாலாஜி சார், உங்களோட பரம ரசிகன் சார். உங்க படம்னா ரொம்ப உயிர் சார். எனக்கு இவ்வளவு வேதனையை தர இப்போதான் என் மீராயை கூட சேர்ந்திருக்கான். அண்ட் தென் ஃபிஃப்த் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்வேதா மோகன். அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சிங்கர் இருக்கா இல்லைங்களா, நம்ம வாவாத்தி அந்த பாட்டுல தனுஷ் பாட்டுலாம் கூட பாடி இருப்பாங்க. அவங்க தான் வந்துட்டு நம்ம லிஸ்ட்ல 5th இருக்காங்க, ஸ்வேதா மோகன் அப்படிங்கிறவங்க. 6th யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம கல்பனா சிங்கருங்க. அவங்களும் ஒரு சிங்கர், கல்பனாங்கிறவங்க, அவங்க ஒரு சிங்கரா இருந்திருக்காங்க. அவங்க என்ன பாட்டு பாடிருக்காங்க, அந்த மதுரா ஜில்லா அந்த பாட்டு, மச்சம் தாண்டி இந்த பாட்டு இருக்கு இல்லைங்களா, திருவிளையாடல் ஆரம்பத்துல ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த பாட்டு தான் வந்து இவங்க பாடியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பாட்டு இவங்க பாடியிருக்காங்க கல்பனாங்கிறவங்க. அண்ட்
தென் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட்ல வந்துட்டு நம்ம ஜோயா அப்படிங்கிறவங்க இந்த குக் வித் கோமாளியில இருக்காங்க இல்லைங்களா, அவங்க நிறைய படத்துல கூட ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம டிடிஎஃப் வாசன் கூட வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. அவங்க தான் வந்து அடுத்து நம்ம லிஸ்ட்ல வந்துட்டு 7th இருக்கிறது. உனக்கு என்னடா பிரச்சனை? தண்ணி வேணுமா? ஓகேயா, இப்படி பண்ணாத, நான் எலிமினேட் ஆயிடும். அண்ட் 8th யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம டிடிஎஃப் தாங்க. டிடிஎஃப்க்கும் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேத்தையும் உள்ள போட்டு ஒரு கான்ட்ரோவர்சி, ஒரு லவ் கான்ட்ரோவர்சி மாதிரி கிரியேட் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதுக்காக தான் நம்ம டிடிஎஃப் வாசன் அடுத்த லிஸ்ட்ல அடுத்து அவரை வைக்கிறேன். அண்ட் தென் இவரு டிடிஎஃப் வாசன்னா யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவர் தெரியாது. நம்ம இன்ட்ரோவே கொடுக்கல. டிடிஎஃப் வாசன்னா யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் தெரியல, இவர்தான். யார் சார் இவரு? இவரு தெரியல. இவரு தெரியல இல்லையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். அப்படிங்கிற மாதிரிங்க. இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு யூடியூபர். அவர் வந்து இந்த பைக் இதெல்லாம் வச்சு யூடியூப்ல இது பண்ணிருப்பார். நிறைய பேர் நியூஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க. நமக்கு நியூஸ்ல தான் அதிகமா வருவார், யூடியூப்ல நிறைய வர மாட்டாரு, நியூஸ்ல அதிகமா இருப்பாரு. இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அடுத்து 8th இருக்காரு. அந்த 9th யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம மாக்காப்பாங்க. அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த விஜய் டிவில ஆங்கரா இருக்காரு. அண்ட் தென் மூவிஸும் நிறைய ஆக்ட் பண்ணிருக்காரு. அவரு தான் வந்து 9th இருக்காரு. இவனை நான் எங்கேயோ பாத்துருக்கேன். மண் இதை வந்து டபாலா போட்டு ஊரு ஊரா சுத்துவேன். இவன் எப்ப ஸ்கூலுக்கு போவான்? எப்படா ஸ்கூலுக்கு போவேன்? எப்ப ஸ்கூலுக்கு போவேன்? 10th யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோனியா அகர்வால். அவங்க தாங்க இருக்காங்க. சோனியா அகர்வால்னு நம்ம செல்வராகவனோட எக்ஸ் ஒய்ஃப். அவங்க வந்துட்டு அவங்க தான் இந்த காதல் கொண்டேன் படத்துல அண்ட் தென் 7G ரெயின்போ காலனி இவங்க இதோட ஹீரோயின் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் வந்து நம்ம 10th இருக்காங்க. நமக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு, ராத்திரி பகல்னு கனவு காண்றோம். நமக்கு தெரியுது அது வேல்யூ என்னன்னு. இப்படி ஒரு பொறம்போ கிட்ட மாட்டிக்கிட்டு லைஃப் எல்லாம் சாக போதே நினைச்சா பயங்கரமா வயிறு எரியுது. இதுங்களுக்கு எல்லாம் என்னைக்கும் நல்லதே கண்ணில் தெரியாதான்னு. எப்படி இந்த மாதிரி பர்ஃபெக்டா இருக்க பொண்ணுங்க கரெக்டா சாக்கடை தேடி பார்த்து விழுறீங்க? 11th யாருன்னா நம்ம ரோபோ சங்கருங்க. அவரு நமக்கு ரோபோ சங்கர்னா எல்லாத்துக்குமே தெரியும். அவரை இன்ட்ரோ கொடுக்கவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் வந்துட்டு இந்த படத்துல அபிஷேக் அப்படி அந்த அந்த படத்தெல்லாம் கூட காமெடி ஆக்டரா இருப்பார் இல்லைங்களா, அவர் வந்துட்டு அந்த காமெடி ஆக்டரா இருக்கிறவர் தான் ரோபோ சங்கர். அவர் வந்து சிவகார்த்திகேயன் மூவி இந்த மாதிரி நிறைய மூவிஸ்ல எல்லாம் அவர் நடிச்சிருக்காரு. அவரு தான் வந்து நம்ம லிஸ்ட்ல 11th இருக்காரு. என்னை பத்தி உனக்கு தெரியாது, நீ யாருன்னே எனக்கு தெரியாது, அப்புறம் உன்னை பத்தி எனக்கு அபிஷேக். 12th யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கிரண்ங்க. அவங்க பழைய படத்துல சொல்லணும் அப்படின்னா நம்ம ஜெமினி மூவி இருக்கு இல்லைங்களா, அந்த ஜெமினி மூவில அந்த எந்த பாட்டு ஃபேமஸா இருக்க பாட்டு என்னன்னா அந்த பகல் எல்லாம் இருட்டாய் போக அந்த பாட்டுல கூட அந்த ஹீரோனி ஜெமினி மூவியோட ஹீரோனி. ட்ரெண்டிங்ல சொல்லணும் அப்படின்னா ட்ரெண்டிங் அப்படின்னா இப்ப இருக்கவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த ஆம்பளை படம் இருக்கு இல்லைங்களா, ஆம்பளை படத்துல கூட அந்த இவருக்கு மாமியாரா இருப்பாங்க, அதாவது ஹீரோனியா இருக்குல்ல மாமியாரா ஆக்ட் பண்ணிருப்பாங்க. புயல் கட்டும் கயிறாய் வந்தாள் மலை என்று நினைத்தேன் என்னை மல்லிகையால் மலையை சாய்த்தா. அண்ட் தென் 13th யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சம்யுக்தா விஸ்வநாதன். அவங்க ஒரு சிங்கருங்க. இந்த கட்சி சேர நிக்குது அந்த பாட்டு வந்துச்சு இல்லைங்களா, அந்த பாட்டுல கூட அந்த சிங் பண்ணிட்டு பாட்டு பாடி இருப்பாங்க, டான்ஸும் அதுல கூட ஒரு சில பெர்ஃபார்மன்ஸ் சின்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்க இல்லைங்களா, அவங்க தான் வந்து நம்ம 13th இருக்காங்க. அண்ட் தென் 14th யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அமலா சாஜிங்கிறவங்க இந்த சோசியல் மீடியால அந்த இந்தியன் படம் ஞாபகம் போவாதீங்க. சுதாகர் ஃப்ரம் சோசியல் மீடியா. ஐயோ சோசியல் மீடியாவா சார்? ஒரு நிமிஷம் இருங்க சார், இந்த சைடு சிஎம் கான்வாய் வருதுனாங்க, அவர் ஒரு 10 நிமிஷம் நிக்க வச்சுட்டு வந்துறேன் சார். சோசியல் மீடியா மீன்ஸ் இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதெல்லாம் வந்து ஃபேமஸ் ஆனவங்க. அவங்க தான் அமலா சாஜி. அமலா சாஜிக்கு அடுத்து 15th யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொல்லவே இதா இருக்கு, என்னடா இவன் இப்படி கனெக்ட் பண்றான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்காதீங்க. ஒரு 80% ஒரு கெஸ்ஸிங்ல தான் நம்ம சொல்லியிருக்கு. இது எல்லாமே வந்து கெஸ்ஸிங் மீன்ஸ் உண்மையா ரிவீல் பண்ணியிருக்கோம். 80% கண்டிப்பா இவங்க எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 15th யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம பில்ஸ் பட் இருக்கா இல்லைங்களா, நம்ம இதுல அவரும் ஒரு சோசியல் மீடியா அந்த மாதிரி அவரும் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் தான் ரீல்ஸ் எல்லாம் எடுத்து பண்றவரு. அவரும் வந்து நம்ம 15th இருக்காரு. யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆனந்திங்க. இவங்க வந்து ஆர்ஜேவா இருக்காங்க. இதுல என்னென்ன படம், இந்த டி பிளாக் படம், இந்த கோமாளி படம், இதெல்லாம் வந்துட்டு இந்த ஹீரோனி கூட ஃப்ரெண்டு இந்த மாதிரிலாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய இந்த மாதிரி சைட் ஆக்ட்ரஸாக இருந்திருக்காங்க, நடிச்சிருக்காங்க. ஆனந்தி ஆர்ஜேவா இருக்காங்க. அவங்க வந்துட்டு நம்ம 15th இருக்காங்க.
4 விஷயம் வந்து என்ன சொல்கிறது லிமிட்லெஸ்ஸாக இருக்கணும், அதாவது அளவு கடந்து ஒரு 4 விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லவ். 16th யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரேஷிங்க. இவர் வந்து இந்த குக் வித் கோமாளியில் இருக்கார் இல்லைங்களா, குரேஷி. அந்த டைட்டில் கூட அடித்தார் இல்லை, அவரு தான் வந்துட்டு குக் வித் கோமாளியில் டைட்டில் அடிக்கல, KPYலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக KPYல தான் அவர் வந்து டைட்டில் அடித்தாருன்னு நினைக்கிறேன். KPYவா? இல்லைங்க, அது ஏதோ ஒரு விஜய் டிவி காமெடி ஷோல தான் வந்து இவர் ஒரு டைட்டில் அடிச்சாரு. மாத்திரா போடா, நாங்க பண்ணாததா பெரிய தேவையே இல்லை எனக்கு மன்னிப்பு. அவனை இப்ப கேட்க சொல்லுங்க, மாத்தல. மன்னிப்பு மல்லிப்பூலாம் கேட்கிற கோமாளி நான் கிடையாது. மாத்திரனா மாத்து இல்ல. நெக்ஸ்ட் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அருண் பிரசாத் இருக்கு இல்லைங்களா, அவர் வந்துட்டு இந்த பாரதி கண்ணம்மா நிறைய சீரியல் பார்க்கறவங்களுக்கு எல்லாம் கூட தெரியும். இந்த பாரதி கண்ணம்மால இருக்காரு அருண் பிரசாத்னு சொல்லிட்டு, அவரு வந்துட்டு இதற்கு இது அடுத்து அவரும் உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மாமா பியூ மாமா இவ எனக்கு செஞ்ச துரோகத்தை சாகர வரைக்கும் மறக்க முடியாது. பாரதி கண்ணம்மா பவர்ட் பை கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டன்ட் காஃபி. ஃபைனலா லாஸ்ட் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த அஸ்வின். இவரு வந்து குக் வித் கோமாளியில இருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி அந்த சிவாங்கி அந்த அஸ்வின் இருக்காரு இல்லைங்களா, அவரும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேக்ஸிமம். ட்ரெண்டிங் பேர் வின்னர் கோஸ் டு சிவாங்கலே. The most trending pair of 6th annual Vijay Television Awards. நான் உங்களோட பெரிய ஃபேன். ஆக்சுவலி பாடினாலே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா ஒரு நல்ல வெல் விஷரா இருக்கு. Thank you so much. கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான லைவ் ஈவென்ட்ஸ், சினிமாட்டிக் வீடியோஸ், மோட்டிவேஷன் வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய்.